இது ETV பாரத் தமிழ்நாடு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டைம். மாநில மகளிர் கொள்கைக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல். 100 நாள் வேலை, அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளில் கூடுதல் முக்கியத்துவம் கிடைக்கும் என தகவல். 7 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன AN-32 ரக சரக்கு விமானத்தை கண்டுபிடித்த நீர்மூழ்கி. தேசிய ஆழ்கடல் ஆராய்ச்சி நிறுவன விஞ்ஞானிகள் ETV பாரத்திற்கு அளித்த பிரத்யேக தகவல். அயோத்தி ராமர் கோயிலில் குவியும் லட்சக்கணக்கான பக்தர்கள். கட்டுக்கடங்காத கூட்டத்தால் லேசான தள்ளுமுள்ளு. சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நகைகளை தமிழக அரசிடமே ஒப்படைக்க வேண்டும். பெங்களூரு CBI சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் பணிப்பெண் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம். தலைமறைவாக உள்ள MLAவின் மகன் மற்றும் மருமகனை பிடிக்க 3 தனிப்படைகள் பெங்களூர் விரைந்துள்ளதாக தகவல். மதுரை கீழக்கரையில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு மைதானத்தை நாளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். போட்டியில் பங்கேற்க 500 காளைகள், 300 காளையர்களுக்கு அனுமதி. மகாத்மா காந்தி நடத்திய சுதந்திர போராட்டத்தில் 1942க்கு பிறகு ஒன்றுமே நடக்கவில்லை. சுபாஷ் சந்திரபோஸ் இல்லை என்றால் 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்திருக்காது என ஆளுநர் RN ரவி பேச்சு. ஏப்ரல் 16ஆம் தேதி நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் என இணையத்தில் பரவும் தகவல். தேர்தல் பணிகளை முடிப்பதற்கான உத்தேச தேதி மட்டுமே என தலைமை தேர்தல் ஆணையம் விளக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சரின் மகன் மீது இளம்பெண் மோசடி புகார். காதலித்து ஏமாற்றியதோடு தொலைபேசியில் மிரட்டல் விடுப்பதாக காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார். மிசோரம் விமான நிலையத்தில் விழுந்து நொறுங்கிய மியான்மர் நாட்டு ராணுவ விமானம். விமானத்தில் பயணம் செய்த 6 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று ரஜினிகாந்தின் லால் சலாம் திரைப்பட இசை வெளியீட்டு விழா. சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடக்க உள்ளதாக லைகா நிறுவனம் அறிவிப்பு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ETV பாரத் தமிழ்நாடுடன்.